ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேர்தல் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பிலிருந்து ஒரு கொஷின் இல்லைனா 2 கொஷின் கன்ஃபார்ம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 உறுப்புகள் 324 329 வரை தேர்தலை பற்றியதாகும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் பற்றிய சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 324 329 வரை உறுப்புகள் பகுதி பார்த்திங்கன்னா 15. இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது. தேர்தல்கள் என்பவை பண்டைய ஏதென்ஸ், ரோமாபுரி, போப் ஆண்டவர் மற்றும் ரோமானிய பேரரசுகள் பயன்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் என்பதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதென்ஸ், பண்டைய ஏதென்ஸில் பார்த்தீங்கன்னா ரோமாபுரி, போப் ஆண்டவர், ரோமானியர் பேரரசுகள் இவங்க எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 326 விளக்குகிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உறுப்பு இந்த சட்டப்பிரிவுக்கு இதுக்கு உங்களுக்கு டவுட்